திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 380. அதிகாரம் ஊழ். முனிவர் ஒருவர் காட்டில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரது ஆசிரமத்தைச் சேர்ந்த பசுவும் கன்றும் அருகே புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது. அந்நேரத்தில் கன்றின் மீது அம்பு ஒன்று பாய்ந்தது. அக்கன்று துடிதுடித்து இறந்தது. இறக்கும் தருவாயில் அக்கன்றின் வேதனையையும் கதறலையும் கண்ட முனிவரின் மனம் கலங்கியது. அவர் இறந்த கன்றையும் தாய்ப்பசு கண்ணீருடன் அருகில் நிற்பதையும் பார்த்தார். அம்பு எய்தி பசுவை கொண்டவரை தேடினார். அப்போது ஒரு வீரர் கையில் வில்லுடன் அங்கு வந்தார். அவர்தான் அம்பை எய்திருக்க வேண்டும் என முனிவர் அறிந்தார். முனிவரது கோபம் அந்த வீரர் மீது சாபமாக அமைந்தது. சிறு கன்றின் மீது அம்பு எய்தி கொன்றவனே, இதற்கான கர்ம பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும். உனக்கு முடிவு காலம் வருகையில் உன் தேரில் நின்று நீ போர் புரிகையில் தேரின் சக்கரங்கள் மண்ணுக்குள் புதையும். அந்த நேரமே உனக்கு மரண நேரமாய் அமையும் என்பதை உணர்வாயாக என்று சாபமிட்டார். அந்த வீரன்தான் பின்னாளில் அங்க தேசத்திற்கு அரசரான கர்ணன். கன்றை கொன்ற தன் செயலுக்காக வருந்தினார். ஆனாலும் கர்ம வினையின் செயல் இது என தன்னை தேற்றிக் கொண்டார். கர்ணன் தனது வாழ்நாள் முழுதும் இல்லை என்று தன்னை நாடி வந்தவர்களுக்கு பொருளை கொடுத்து கொடுத்தே கரங்கள் சிவந்தவர். வாரி வாரி கொடுத்த கொடைவல்லல் என்று போற்றப்பட்டவர். ஆனாலும் கர்ம வினையின் வலிமை மிகுதியால் அந்த முனிவர் சாபமிட்டவாறே பாரத போரில் கர்ணனின் மரணம் நிகழ்ந்தது. நாம் யாருக்கேனும் தீங்கிழைத்தால் அதற்கான பலனை பின்னாளில் நாம் அனுபவித்தே ஆக வேண்டியிருக்கும். இதுதான் கர்ம நியதி. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக பலனுண்டு. ஆகையால் நாம் செய்யும் செயல் யாரையும் பாதிக்காதபடி இருக்க வேண்டும். ஊழை விட மிகுந்த வலிமையுடையவை எதுவும் இல்லை. விதியை தவிர்ப்பதற்கு எந்த உபாயத்தை செய்தாலும் அது அதனை பின்னே தள்ளிவிட்டு முன்வந்து நிற்கும் என்பதை ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஊழ்வினை தொடர்ந்து வரும். நல்வினை ஒன்றே நம்மை வழிப்படுத்தும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.